நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டின் மீது சர்வதேச நடுவர் தீர்ப்பாயம் நாளை தீர்ப்பு. அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றதால் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வினேஷ் போகத் முறையீடு. நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை லூப் சாலையில் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடியும் இன்று திறப்பு. சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் அறிவிப்பு. ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து அதானி குழும பங்குகள் சரிவு. அரை மணி நேரத்தில் முதலீட்டாளர்களுக்கு 53,000 கோடி ரூபாய் இழப்பு. ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடி அதிகரிப்பு. அருவி மற்றும் ஆற்றில் குளிக்க பரிசல் இயக்க 27வது நாளாக தடை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். சுமார் 500 ஏக்கர் அறுவடைக்கு தயாரான நெல்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.